அண்ணா சமுதாய வானொலி நேயர்களுக்கு வணக்கங்கள். சிறுகதையும் சிந்தனையும் என்ற தலைப்பில் உங்களை சந்திப்பது சொல்வேந்தன் என்கிற டி.எம். செல்வக்கனி என்பவன் ஆவேன். அன்பு நேயர்களே, சிறுகதைகள் மனிதனை பக்குவப்படுத்தக்கூடிய நல்ல கருத்துக்களை கொண்டவைகளாக இருக்கின்றன. அருமை நேயர்களே, இன்றைய தினம் சில நண்பர்கள் எப்படியெல்லாம் அதிகாரங்களை கொண்டு அப்படியே அலைகிறாங்க, அதை பற்றி சொல்ல வரேன். இப்போ ஒரு ஹெட் மாஸ்டர், அவர் ஏகப்பட்ட அதிகாரம் இருக்கும். அவர் அதிகாரத்தை எங்கே காட்டணும்? அவர் ஸ்கூலுடைய மதிர்ச்சுவருக்குள்ளே அவர் காட்டிக்கிட வேண்டியதுதான். அவர் பையங்களை தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி நல்ல ஒழுக்கசீலர்களாக மாற்றலாம், கல்வியில் உயர்ந்தவர்களாக மாற்றலாம், அதிகாரத்தை பயன்படுத்தி தன்னுடைய ஆசிரியர்களை நல்ல முறையில் வேலை வாங்கலாம், தன் அதிகாரத்தை பயன்படுத்தி பள்ளிக்கூடத்தை மிகவும் சுத்தமாக வைக்கலாம். இப்படியுடைய அதிகாரம் அவர் பள்ளிக்கூடத்துக்குள்ளே இருந்ததுன்னா அவர் அங்கே டாப் மேன் ஆயிடுவார், எந்த குறைபாடும் இல்லை. அதே ஹெட் மாஸ்டருடைய பவரோட வீட்டுக்கு வந்தார்னா ஒய்ஃபுக்கிட்டையும் ஹெட் மாஸ்டர் மாதிரியே நடக்கட்டும், பிள்ளைகள்கிட்டையும் ஹெட் மாஸ்டர் மாதிரி நடக்கட்டும், அக்கம் பக்கத்தில் ஹெட் மாஸ்டர் மாதிரி நடக்கட்டும், அந்த தொழிலுக்கு வேல்யூ இல்லாமலேயே போயிடும். அதே மாதிரி தான் தாசில்தார். வீட்டுக்கு வந்தால் அப்பாவாக மாறிடணும், வீட்டுக்கு வந்தால் அம்மாவுக்கு மகனாக மாறிடணும், வீட்டுக்கு வந்தால் மனைவிக்கு அடக்கமான நல்ல கணவனாக மாறிடணும். மனைவிக்கு அடங்க மறுப்பது அநாகரிகம். அடங்கிறவன் வாழ்க்கையில் முன்னேறுவான். ஜெயகாந்தன் சொல்லுவார், எவன் ஒருவன் மனைவியிடம் தோல்வி அடைகிறானோ அவன் வாழ்க்கையில் வெற்றி அடைகிறான்னு சொல்லுவார். அப்போ வாழ்க்கையில் வெற்றி அடையினா வீட்டில் அந்த அதிகாரத்தன்மையை காட்டக்கூடாது. அப்பா வீட்டுக்குள்ளேயும் அதிகாரமே பண்ணுனா பிள்ளை என்ன நினைப்பான்? இந்த மனுஷன் எதுக்கு சீக்கிரம் வீட்டுக்கு வந்தாருன்னு நினைப்பான். மறுநாள் இவர் எப்போ சீக்கிரம் வீட்டை விட்டு போவார்னு நினைப்பான். பிறகு வயசான பிறகு என்ன நினைப்பான்? எப்போ போய் சேருவாருன்னு நினைப்பான். எப்போ பார்த்தாலும் வீட்டில் உட்காந்து குடசல் கொடுத்துக்கிட்டே இருந்தால் அந்த அப்பாவை அந்த வீட்டில் யாருக்குமே பிடிக்காமலேயே போய்விடும். வீட்டுக்கு வந்தால் தன்னுடைய வேலையினுடைய பழுக்கள் அத்தனையும் அங்கேயே இறக்கி வச்சுட்டு வீட்டுக்குள்ளே வரும்பொழுது ஒரு வெயிட்லெஸ் மேனாக, அப்படி ஒரு இவன் அப்பா பார்த்தோன்னா வீடே ஒரு களை கட்டி இருக்கணும் ஒரு மகிழ்ச்சியில். அப்பா லேட்டாக வராருன்னா பிள்ளைகளை தேட ஆரம்பிச்சிடணும். ஐயோ அப்பா காலையிலே இன்னும் வரலையே, எத்தனை மணிக்கு வந்துடுவாரே, ஐயோ இட்லி சுட சுட கேட்பாரே, எத்தனை மணிக்கு இட்லி அவிக்கணும்னு தெரியலையே, ஈவினிங் டிஃபன் கொடுக்கணுமே அப்படின்னு அந்த அம்மா அப்படியே துடிக்கணும். 5 நிமிஷம் லேட் ஆனால் அதுதான் நல்ல குடும்பம், அதுதான் நல்ல கணவன், அதுதான் ஒரு கணவனுக்குள்ள அழகும். அருமை நேயர்களே, இந்த அதிகாரத்தை பற்றி ஒரு சின்ன 2 சம்பவம் சொல்கிறேன். ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இருந்தார், சர்க்கிள் இன்ஸ்பெக்டர். அவர் அந்த அதிகாரத்தில் இருக்கும் பொழுது அவர் வீட்டுக்கு காய்கறி வாங்கிறதுக்கு ஒரு போலீஸ்காரர். அவர் அதிகாரத்தை எங்கே பயன்படுத்துகிறாரு பாருங்கள். காய்கறியை வெட்டுறதுக்கு ஒரு போலீஸ்காரர், சமையல் பண்ணுறதுக்கு ஒரு போலீஸ்காரர், பிள்ளைகளை ஸ்கூலுக்கு விட்டுட்டு வர்றதுக்கு ஒரு போலீஸ்காரர். இப்படி போலீஸு நண்பர்களை தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி வீட்டு வேலைகளுக்கெல்லாம் பயன்படுத்தினார். இது ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி, இப்போ நடக்கிற கதை இல்லை. அவர் ரிட்டையர்ட் ஆகிட்டார் ஆஃபீஸர். ரிட்டையர்ட் ஆன பிறகு மனுஷன் அவராக தான் பையை தூக்கிட்டு மார்க்கெட்டு காய்கறி வாங்க வந்தார், அவராக தான் வீட்டில் சமையல் பண்ணினார், அவராகத்தான் பரிமாறி அவராகத்தான் சாப்பிட்டு கொண்டார். ஆனால் அவர் வீட்டுக்கு யாரும் வேலை கூட வர மறுத்துட்டாங்க, போக மாட்டேட்டாங்க. யாருமே பயந்து போய் ரொம்ப அதிகாரம் பண்ணுவார். போலீஸ் அதிகாரியாக இருக்கும்பொழுது எப்படி ஆட்டி படைத்தாரோ சக போலீஸ் நண்பர்களை, அதே போல் வேலைக்கு வருபவரையும் ஆட்டி படைப்பார்னு சொல்லி பயந்து 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 யாருமே அவர் வீட்டு வேலைக்கே வரல. அதிகாரத்தை பயன்படுத்துவதை கேட்டால் மக்களுக்கு ஒரு பயம் இருக்கும். அதே சமயத்தில் அன்பாக வேலை வாங்குறவங்ககிட்ட பணிவோடு வேலை செய்யக்கூடிய ஒரு எண்ணம் நமக்கு வரும். இன்னொரு தாசில்தார் இருந்தார். ஒரு விவசாயி மானியத்தில் கிணறு வெட்டணும்னு அவர்கிட்ட மனு கொடுத்துருந்தான். அந்த ஆர்டர்லாம் வந்துடுச்சு. இப்போ மானியத்தில் கிணறு வெட்டப்பட்டாச்சு, ஃபஸ்ட் ஸ்டெப்பு முடிஞ்சிச்சு. இப்போ தாசில்தார் தன்னுடைய சிப்பந்திகளை அழைச்சிட்டு போய் அதை அளந்து பார்த்து அவர் கையெழுத்து போட்டால் தான் செகண்ட் மானியம் சாங்ஷன் ஆகும். அப்போ தாசில்தாருக்கு ஒரு டவுட் வந்துருச்சு, நானாக தான் நேராக அளப்பேன் அப்படின்னார். சரி, கையில் பிடிச்சி அவரே அளந்தார். நான் கிணத்துக்கு உள்ளே இறங்கி அளக்கணுன்னாரு. கூட வந்த அதிகாரிலாம் சொன்னாங்க, வேண்டாம் ஐயா, கிணறுக்கு இந்த சுற்றுச்சோறு கெட்டலை, உள்ளே இறங்கினீங்கன்னா மண் சரிஞ்சு விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆஹா, அதெல்லாம் முடியாது, நானாக தான் இறங்குவேன் அப்படின்னார். சரின்னு இறங்க சொன்னாங்க. இறங்கினார். மண்ணெல்லாம் கொஞ்சம் சரிஞ்சு மனுஷன் கிணத்துக்குள்ளே விழுந்துட்டார். இப்போ அவரை கயிறு கட்டி தான் தூக்கணும், வேறு வழி இல்லை. அப்போ கயிறுகளை கட்டி அவரை
சக சிப்பந்திகளும் தூக்குறாங்க. தூக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த ஆஃபீஸில் வேலை பார்க்குற பியூன் அங்கேருந்து கொஞ்சம் வேகமாக ஓடி வந்தான். எங்க விஷயம் தெரியுமா அப்படின்னா. அந்த தூக்கிட்டு இருக்க சிப்பந்திகள் எல்லாம் அதிகாரிலாம் என்னன்னு கேட்டாங்க. நம்ம தாசிதார் டிரான்ஸ்ஃபரா அப்படின்னா. தூக்குற கையில் பூரா அப்படியே விட்டுட்டாங்க. என்றைக்கு நம்ம இந்த ஏரியாவில் அதிகாரப்பட்டு கொண்டு இருக்கிறோமோ அந்த பதவியில் இருக்கிற பொழுது தான் அந்த மரியாதை. பக்கத்து ஊருக்கு போயிட்டா கூட மரியாதை, இங்கே வந்து அதிகாரம் காட்ட முடியாது. இதெல்லாம் ஒரு சிரிப்புக்காக, ஒரு சிந்தனைக்காக இந்த கதையை பெரியவர்கள் சொல்ல நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அருமை பெரியவர்களே, சில வீட்டிலையும் சில அதிகாரங்கள் கொடிகட்டி பறக்கும். நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ஒரு சின்ன கிராமத்தில் ஒரு பஞ்சாயத்து நடந்தது. மருமகன் அந்த வீட்டில் நான் வாழவே மாட்டேன், நான் எங்கள் அப்பா வீட்டுக்கு போயிடுவேன்னு ஒரே அடம் பிடிக்கிறான். என்னென்னு விசாரித்து கேட்டால் அந்த பெண் ஒரு நியாயமான காரணத்தை சொன்னான். எங்கள் வீட்டில் காலையில் நான் காப்பி குடிக்கும் பொழுது என் டம்ளர் என் கை தவறி கீழே விழுந்துடுச்சு. இதுக்காக எங்கள் மாமியார் என்னை மத்தியானம் சாப்பாடு தராமல் பட்னியாக போட்டுட்டான். மாமியார் அதிகாரத்தை பாருங்கள். எனவே இந்த வீட்டில் நான் இருக்க விரும்பலை, வேணா என் புருஷனோட வாழணும்னா நான் தனி குடித்தனம் போகணும் அப்படிங்கிறான். ஊரெல்லாம் சேர்ந்து அந்த பெண்ணை தனி குடித்தனம் அனுப்பி வச்சாங்க. அதிகாரத்தை அதிகமாக செலுத்துகின்ற மாமியார் வீட்டில் மருமகள் வாழ பயப்படுகிறாள். அதே மாமியார் வயசாகி அதிகாரம் பண்ணியே துணையில் வாழ்ந்த மாமியார் கீழே விழுந்துட்டாங்க ஒரு தடவை. அவங்க பேரன் அந்த வழியே போகிறாங்க. எப்பா இவங்க தூக்கி கொடுப்பாங்க, வீட்டுக்குள்ளே தான் விழுந்திருக்காங்க பாட்டி அம்மா. நல்ல மனசோடு இந்த பேரன் தூக்கி விட மாட்டா. எந்த பாட்டி அன்போடு இருக்கிறாளோ, எந்த தாத்தா அன்போடு இருக்கிறாரோ அவர்கள் மீதுதான் இந்த குழந்தைகள் பாசத்தை பொழியும். எனவே வீடானாலும் அலுவலகமானாலும் மக்களானாலும் அதிகாரத்தை அதிகம் செலவழித்தால் நாம் ஆனந்தத்தை இழந்து விடுவோம், மக்கள் மத்தியில் அன்பையும் இழந்து விடுவோம். அருமை பெரியவர்களே, வீட்டிலும் அலுவலகத்திலும் பொது இடங்களிலும் அன்பாக பழகுவோம் என்றால் நாம் நினைத்த காரியத்தை சிறப்பாக, செழிப்பாக, வெற்றியாக முடிக்கலாம் என்பதில் எந்த ஐயமும் இல்லை என கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.